செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் தை கிருத்திகை தினமான இன்று நாள் முழுவதும் அன்னதான திட்டத்தை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு துவக்கி வைத்தார். முன்னதாக திருப்போரூர் கந்தசாமி கோவிலுக்கு வந்தவர் சாமி தரிசனம் செய்த பின் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அறுபடை வீடு அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு சாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், திமுக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து திருக்கோவில் பணிகளுக்கு பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்து வருவதாக தெரிவித்த அவர், அறுபடை வீடுகளில் இதுவரை 238 பணிகள் சுமார் 599.5 கோடி செலவில் பணிகள் நடைபெற்றதாகவும், அரசு பொறுப்பேற்று 5557 கோடி ரூபாய் மதிப்புள்ள 6071 ஏக்கர் நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை மீட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் வடகலை தென்கிளை பிரிவினர் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இரு தரப்பினரின் மனது ஒத்துப்போனால்தான் இதற்கு தீர்வு வரும் என்று தெரிவித்தார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார். அந்த உத்தரவுக்கேற்ப இன்றைக்கு நாள்தோறும் புதிய திட்டங்களை பக்தர்களுக்காக அறிவித்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு திருப்போரூர் முருகன் திருக்கோவிலில் ஏற்கனவே கட்டப்பட்டு நீண்ட நாட்களாக திறக்கப்படாமல் இருந்த திருமண மண்டபத்தை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் அன்பிற்கினிய தாமோ அன்பரசன் அவருடைய உந்து சக்தியோடு திறந்து வைக்கப்பட்டது, பக்தர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அதேபோல் திருக்கோயிலில் அலுவலகம் கட்டும் பணி 94 லட்சம் ரூபாய் செலவிலே பணிகள் முடிவு பெறும் நிலையிலே உள்ளது. புதிய திருமணம் கட்டும் பணிக்கு 6.65 கோடி செலவில் அரசாணை வழங்கப்பட்டிருக்கின்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனத்திற்கு வருகை புரிந்த வடமாநிலத்தை சேர்ந்த பயணிகள் 40க்கும் மேற்பட்டோரை நேற்று இரவு ஏற்றிக்கொண்டு எல்லிஸ் நகர் பாலத்திலிருந்து அரசு பேருந்து இறங்கும்போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக அரசு பேருந்து தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. சம்பவம் அறிந்த கரிமேடு போக்குவரத்து காவல்துறை சார்பு ஆய்வாளர் தார்ஜோஸ் விபத்தில் காயமடைந்த 4 பயணிகளை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார். இதனால் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் இரவு நேரங்களில் அடிக்கடி தடுப்பு சுவரில் மோதி விபத்து ஏற்படுகிறது என்றும், தடுப்பு சுவரில் ஒளிரும் விளக்கு இல்லாத காரணத்தினால் இந்த விபத்து ஏற்படுவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த புத்துக்கோவில் பகுதியில் பிரதான சாலையில் உள்ள அடுத்தடுத்து உள்ள 2 ATM மையங்களின் கதவுகளை உடைத்து மர்ம நபர் ஒருவர் திருட முயன்றபோது தோல்வியடைந்தது. இதைத் தொடர்ந்து வெளியில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமராவை உடைத்து சென்றுள்ளார். இதுகுறித்து வங்கியின் நிர்வாகி தரப்பிலிருந்து புகார் ஏதும் எழாத நிலையில் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் கொள்ளை முயற்சியில் ஈடுபடும் நபரின் முகம் தெளிவாக பதிவானதைத் தொடர்ந்து இவர் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள பனங்காடு கிராமத்தில் மாதகன் என்பவர் தனது குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இவருக்கு மது அருந்தும் பழக்கம் உள்ளதாக கூறப்படும் நிலையில் நேற்று மாலை ஓமலூர் சென்று மது அருந்துவிட்டு அங்குள்ள கால்நடை மருத்துவமனை எதிரே உள்ள சாலை ஓர கால்வாய் திட்டின் மீது படுத்து உறங்கியுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அருகிலிருந்த பள்ளத்தில் தவறி விழுந்தபோது அங்கிருந்த கட்டுக்கம்பி இவரது உடலில் குத்தி பரிதாபமாக உயிரிழந்தார். இதையறிந்த ஓமலூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மாதகன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து 4 வழி சாலை பணிகள் செய்யும் நிறுவனம் அந்த பகுதியில் கால்வாய் கட்டுவதற்காக கடந்த 3 மாதத்திற்கு முன்பு கட்டப்பட்ட கம்பியை வேலை செய்யாமல் அப்படியே விட்டு வைத்துள்ளனர். இதனால் தான் மாதகன் உயிரிழந்ததாகவும் சாலை ஒப்பந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மாதகன் உறவினர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். வேலூர் அருகே சதுப்பேரி பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான எட்வின்.
இவர் கடந்த 2019ஆம் ஆண்டு 13 வயது சிறுமி வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து சிறுமி கர்ப்பமாக இருப்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். பின்னர் போக்சோவின் கீழ் எட்மினை போலீசார் கைது செய்தனர். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பெண் குழந்தையும் பிறந்தது. இது தொடர்பான வழக்கு வேலூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் இறுதி விசாரணை நேற்று நடந்தது. விசாரணையின் முடிவில் நீதிபதி கலைப்புண்ணி குற்றம் சாட்டப்பட்ட எட்வினுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 7,000 அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். அபராதத்தை கட்ட தவறினால் கூடுதலாக 9 மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி எச்சரித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.